ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருண்டை குழம்புக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதாவது இதெல்லாம் 1½ கப்பு துவரம் பருப்பு, 1½ கப்பு கடலைப்பருப்பு தனித்தனியாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு நல்லா அப்படியே மூடி போட்டுரும். 1 மணி நேரம் கழித்து இதை நான் எடுத்து திரும்பவும் அதை நல்லா கழுவிடுறேன். கழுவிட்டு இதில் அரைக்க வேண்டிய ஜாமான் மிளகாய், சோம்பு, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மறுபடியும் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு 6 மிளகாய், இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் வெங்காயம் இப்போ சேர்த்துப்போம். அது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமே சேர்த்துருக்கேன். 2 சேர்ந்து சேர்த்துருக்கேன். இதோட பூண்டும் நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட ஒரு 2 இனுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துங்க. உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா உருண்டை நல்லா நல்லா உடைக்கிறதுக்கு நல்லா வரும். கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் உடைக்கிறதுக்கு. இப்போ ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுப்போம். கரைச்சி வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், ஒரு மிளகாய்த்தூள் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது குழம்பு கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா உருண்டை நம்ம போட போட அந்த குழம்பை இழுத்துரும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கருவேடம் போட்டு தாளிச்சிட்டு இதுலேயே மீதி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பூண்டையும் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் சேர்த்துங்க கூட. இந்த பாத்திரத்தை அலசி தண்ணியை சேர்த்து விட்டுருங்க. தண்ணி நிறையா இருக்கணும். உருண்டை போட போட உங்களுக்கு நல்லா அப்போ தான் மேலே எழும்பி வந்துடும். இப்போ ஒரு கால் அளவு தேங்காய், ஒரு முடியில் கால் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி நீங்கள் கொதிக்கிற குழம்புல நம்ம அப்படியே போட்டுடணும். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டு தான் போடணும். கொதிக்காமல் போட்டோம்னா உருண்டெல்லாம் உடஞ்சிரும், குழம்பு தடன்னு ஆகிடும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் தீ ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை நல்லா வெந்து மேலே எழும்பி வரும். உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை 2 பக்கத்துலையும் துணியை பிடிச்சிக்கிட்டு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் கீழே இறக்கி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுங்க. மூடி போட்ட பிறகு திறந்து பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா வெந்து நல்லா மேலே எழும்பி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதோடு உங்களுக்கு ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கிது. இதில் நமக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் கிடைக்கிது. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த தேங்காய் பால் விட்டுக்கிறேன். தேங்காய் நான் ரொம்ப போடல, ஒரு பாதி முடியிலே அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். 1/4 முடி தான், அதுவும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்குனோமா உருண்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.